வணக்க மக்களே, நெல்லிக்காயில ஒளிந்திருக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்றதால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் குணமாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல மக்களே, தினமும் நீங்க ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா உங்களுடைய மரணத்தையே தள்ளி போடலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அளவுக்கு நெல்லிக்கனில மருத்துவ குணங்கள் இருக்கு. இதனாலேயே நீங்க பாத்தீங்கன்னா மரணம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த நாட்களை உங்களுக்கு தள்ளி போட்டு நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. நெல்லிக்கனியில சிறுநெல்லி, பெருநெல்லின்னு 2 வகை இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிறைய வகைகள் இருந்தாலும் நெல்லிக்கனியை நீங்க பொதுவாகவே சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைத்து, எந்தெந்த நோய்கள் நெல்லிக்கனியை நீங்க சாப்பிட்றதால குணப்படுத்தலாம், எந்தெந்த நோய்கள் நெல்லிக்கனியை நீங்க சாப்பிட்றதால வராமல் தடுக்கப்படுகிறது, நெல்லிக்கனியினுடைய மகத்துவங்கள் குறித்து நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நெல்லிக்காயில சிறுநெல்லி, பெருநெல்லின்னு 2 வகை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ பச்சை நெல்லிக்காய், துளசி, கொட்டை நீக்கிய முற்றின கடுக்காய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா சம அளவில் எடுத்து நீங்க அரைச்சிக்கோங்க. அந்த அரைத்து இருக்கக்கூடிய அந்த விழுதை நீங்க வடிகட்டி அதை விட 3 மடங்கு அதிகமான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நீங்க சேர்த்து நீங்க இதை தினமும் உங்களுடைய முடியில தடவி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி உதிர்வு தடுக்கப்படும் மக்களே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை நெல்லிக்காய், துளசி, கொட்டை நீக்கிய முற்றின கடுக்காய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சம அளவில் நீங்க எடுத்து அதை நீங்க அரைச்சி அது கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து நீங்க தினமும் உங்களுடைய முடியில தடவி வந்தீங்கன்னா முடி உதிர்வை அது தடுத்துரும். நெல்லியினுடைய மருத்துவ குணங்கள் போல வேறு எந்த பழத்திலுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். காயக்கல்பம் தயாரிப்பு நெல்லிக்காயில தான் பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுகிறது. தாது விருத்தி மற்றும் தலைமுடி டானிக்காக இந்த நெல்லிக்காய் பயன்படுத்தப்படுகிறது. விட்டமின் சி அதிக அளவுல நெல்லிக்காயில இருக்கு. கண்களை அதனுடைய இமை போல நெல்லிக்காய் சாறு பாத்தீங்கன்னா பாதுகாக்கும். ஸோ நீங்க நெல்லிக்காய் ஜூஸா குடிச்சீங்க அப்படின்னா கண்கள் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். நெல்லிக்காயை நீங்க காய வைத்து அதன் மூலம் வருடம் முழுவதுமே அதுல இருந்து நீங்க சாறு எடுத்து சாப்பிட்டு உயரிய ஆரோக்கியம் உங்களால பெற முடியும். 1 லிட்டர் நீர்ல 1 ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க கலந்து உடனடியாக சுத்தமான குடிநீர் பாத்தீங்கன்னா நீங்க தயாரிக்கலாம் மக்களே. ஸோ அதற்குரிய அழுக்குகள்லாம் பாத்தீங்கன்னா போயிடும். நெல்லிக்காய் சாறு, நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க தயாரித்து அதை பருகுவதன் மூலமாக ரத்த சோகை, குடல் புண், சர்க்கரை நோய், கண் நோய்கள் இருந்து உங்களுக்கு நீங்க விடுபடலாம். கொட்டை நீக்கப்பட்ட நெல்லிக்கனிகளை தண்ணீர் விட்டு நல்லா நீங்க அரைச்சி வடிகட்டிட்டு அதில் கிடைக்கக்கூடிய சாரோட நீங்க தேன் மற்றும் இளநீர் சேர்த்து பருகலாம். அப்படி பருகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும். நரைமுடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேருக்கு இருக்கு. இளம் வயதிலே பாத்தீங்கன்னா பல பேர் நரைமுடி தொந்தரவால அவதிப்படுறாங்க. பெரும் தொல்லை தரக்கூடிய விஷயமாக இந்த நரைமுடி ஆயிடுச்சு. உடல் ரீதியான பிரச்சனை எதையுமே பாத்தீங்கன்னா இது தராது அப்படின்னாலும் மனதளவுல சிறு சங்கடத்தை பல பேருக்கு இது ஏற்படுத்துறது. அதற்கு ஒரு வழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அதாவது நரைமுடி போறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் சாறு மற்றும் பாதாம் எண்ணெய் ஆகியவற்றை சம அளவுல எடுத்துக்கங்க. அதுல சிறிது எலுமிச்சை சாறு, எலுமிச்சை ஜூஸ் நீங்க சேர்த்து கலவையா கலந்து இரவுல நீங்க உங்களுடைய முடியில நீங்க தேய்த்து, உங்களுக்கு நரைமுடி இருக்குங்க இல்லையா? ஸோ நரைமுடி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அதை தேய்ச்சிட்டு காலையில நீங்க அதை கழுவிடலாம். விரைவில் நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய கூந்தல் பாத்தீங்கன்னா கருப்பாக மாறதை நீங்களே பார்ப்பீங்க. தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா எளிதாகவே உங்களுக்கு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக பெற்றுடுவீங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள்லாம் கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சாலே நம்ம உடலுக்கு பல நோய்கள் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம்.